டியர் பேரண்ட்ஸ், இப்போ உங்கள் சில்ட்ரன் நீங்கள் வந்து நீட் அல்ல ஜேஇ ட்ரைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, எக்ஸாக்டாக ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9th ட்ரைன் பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி உங்கள் சில்ட்ரனுக்கு கிடைக்கும். ஏன்னா நிறைய ஸ்கூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டுறாங்க. ஸோ அது கரெக்டான ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 9th தான் கரெக்டாக. ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நீங்கள் நேச்சுரலி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அந்த பசங்க சம்ம சால்வ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி ஈஸியாக கிடைச்சிடும். டீச்சர் அண்ட் ட்ரைனர் ரெண்டும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டீச்சர் என்ன பண்ணுவாங்க, டீச் பண்ணுவாங்க. ட்ரைனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பையன் இண்டிபெண்ட்டாக யோசித்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான எபிலிட்டியை கொடுக்குறது தான் ட்ரைனர். இதான் ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. டீச்சர் கம் ட்ரைனர்கிட்ட நீங்கள் உங்கள் பையன் படித்தான் அப்படின்னா, உங்கள் பையனோ பொண்ணோ படித்தாங்க அப்படின்னா அவங்களால ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான எபிலிட்டி ஈஸியாக வந்துடும். நிறைய பசங்களுக்கு ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் போடுறதுக்கான ஸ்கில்ஸே கிடையாது. அந்த ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனராக கொடுக்க முடியும் டீச்சரை விட. ஸோ நான் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன், ஆல்ரெடி பண்ணிகிட்டு ஃபிசிக்ஸ் போயிட்டுருக்கு. உங்களுக்கு யாராச்சும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் ஃப்ரீ டெமோ கிளாஸ் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ என் நம்பர் கீழே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறேன், கால் பண்ணுங்கள். அந்த ஃப்ரீ டெமோ கிளாஸை அட்டன் பண்ணி பாருங்கள்.